इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं कलत्रं धनं पुत्रपौत्रादि सर्वं गृहं बान्धवा सर्वमेतद्विजातम् वचसा चरितं वदामि शम्भोरः मुद्योगविधातु ते प्रसक्तः मनसा कृतिमित्तरस्य देवे शिरसा चैव सदा शिवं नमामि आद्या विद्या गृह्यता निर्जतासीत् विद्या हृद्यता त्वत्प्रसादात् देवे नित्यं श्रीकरं त्वत्पदाब्जं भावे मुक्तेर्भाजनं राजमौळे दूरीकृतानि दुरितानि दुरक्षराणि दौर्भाग्यदुःखदुरहङ्कृति दुर्वचंसि सारं त्वदीयचरितं नितरां पिबन्तं गौरीगमामिह समुद्धरणक्षैः सोमकलाधरमौळे कोमलकरगन्धरमामहसि स्वात्मिनि गिरिजानाथे मामकहृदयं निरन्तरं रमताम् तारसनाथे नयने तावेव करौ स एव कृतकृत्यः या ये यौ यो भर्गं वदति इच्छते तदर्चित स्मरति சிவானந்தர் ஹரி 91வது ஸ்லோகம் பார்த்தோம். ஆத்யா அவித்யா ஹிருத்யதா நிர்ஜதாதி வித்யா ஹிருத்யா ஹிருத்யதா त्वत्प्रसादात् देवे नित्यं श्रीकरं पदाब्जं त्वत्पदाब्जं भावे मुक्तेर्भाजनं राजमौळे. பரமேஸ்வர அனுகிரகத்தினால மனுஷனுக்கு கிடைக்கக்கூடியதான உயர்ந்ததான ஒரு பலத்தை நீங்க சொல்ற. எந்த ஒரு செயல் மனுஷன் பண்றதா இருந்தாலும் அதுக்கு ஒரு பலம் இருக்கணும். பலன் இல்லாதான செயலை பண்ணப்படாதுன்னு தர்மசாஸ்திரம் சொல்றது. நித்திய கர்மாக்களுக்கு பலம் இல்லையேன்னு கேட்கிறான். சந்தியாவந்தனாதி கர்மாக்களுக்கு அதுக்கும் நிஜமா உயர்ந்ததான பலம் இருக்கு. என்னதுன்னா சித்த சுத்தி. வேற எதனாலையும் அடைய முடியாததான ஒரு பலம் அதனால தான் அடைய முடியும். மனிதனுடைய மனசுல எத்தனை கோடி ஜன்மாக்களாகவோ என்னமோ அழுக்கு படைஞ்சிருக்கு. ஆசைகள் வெறுப்புகள் எத்தனையோ இருக்கு. அவைகள்லாம் போகணுமேயானால் அதுக்கு ஒரே ஒரு வழி, அவாவா வர்ணாசிரமத்துக்கு தகுந்ததான தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணணும். யார் எப்படி பிறந்திருக்காளோ அவளுக்கு என்ன தர்மம் விதிச்சிருக்கோ அது மாதிரி. துணி இருக்கு, அந்த துணிய வெறும் தூசிதான் பட்டிருக்குன்னா ஜலத்துல அதை நனைச்சு காய போட்டேன்னா போயிடுறது. அதுல இங்கு மார்க்கப்பட்டிருக்குன்னா எத்தனை தரம் ஜலத்துல நினைச்சாலும் போகாது. அதுக்கு எலுச்சம்பழத்தையோ ஏதோ ஒரு சோப்பையோ அது போட்டாதான் போகும். அதே போல தார் அழுக்கப்பட்டதுன்னா அது கிரசின் போட்டாதான் போகும். அது மாதிரி ஒவ்வொருத்தருடைய மனசுலயும் என்ன பாபம் இருக்கு என்ன தோஷம் இருக்குன்னு நமக்கு தெரியாது. அதுக்கு தகுந்தா போல பகவான் நித்திய கர்மா நைமித்திய கர்மா அவாவாளுக்கு தனித்தனியா சொல்லியிருக்கா. பிராமணாளா இருந்தாருன்னா நீ சந்தியாவந்தனம் எல்லாம் பண்றோம். அதுலயே சன்னியாசியா இருந்தா அவர் சந்தியாவந்தனம் பண்றேன்னு சொல்லக்கூடாது. பிரம்மச்சாரியா இருந்தா அக்னி காரியம் பண்றார். ஒரு சன்னியாசம் வாங்கிட்டவர் நானும் அக்னி காரியம் பண்றேன்னு எனக்கும் சித்த சுத்தி வேணுமே கேட்கக்கூடாது. ஸ்திரீகளா இருந்தா துளசிக்கு பூஜை போட்டவா அவ மட்டும் ஏன் பண்ணணும் நானும் பண்றேன்னு ஆம்பளைகளும் போட்ட பண்ணக்கூடாது. ஏன் அதுக்குன்னு இருக்கு. என்னென்னாருக்கு என்னென்ன கர்மா பண்ணினாதான் என்னென்னதுக்கு பலக்க. எல்லாருக்கும் வயசு வலி ஒண்ணுதான். டாக்டர் ஒருத்தருக்கு ஒரு மாத்திரை கொடுக்கிறார், இன்னொருத்தருக்கு ஒரு மாத்திரை கொடுக்கிறார். ஏன் எதனால வந்ததுன்னு பார்த்து கொடுக்கிறாரோ இல்லையோ அதே விதமாகத்தான் விஷயம் ஒன்றாக இருந்த போதிலும் அவளுடைய சித்த சுத்தியாங்கிறது வேண்டியதா இருந்த போதிலும் அதுக்கு தக்கவாறு தகுந்ததான பலத்தை கொடுக்கிறார். அதே போல இந்த சிவானந்த நகரில் பரமேஸ்வர அனுகிரகத்தினால ஒரு மனுஷனுக்கு கிடைக்கக்கூடியதான பலம் என்ன அப்படின்னு யோசனை பண்ணினா அந்த பலமானது முக்திங்கிற ஒரு பலத்தை கொடுக்குறேன். இது முக்திங்கிறது என்ன சார்? ஏதோ காசு வந்து அதை விட்டு ஏதோ முக்தி வருதுங்கிறார். முக்தினால எனக்கு என்ன லாபம் கேட்கலாம். காசு வருதோ புகழ் வருதோ வேற எது வந்தாலும் இதெல்லாம் என்ன ஆச்சுன்னா எல்லாம் டெம்பரரி. இதை எதையும் நீங்க எடுத்துன்னு போக முடியாது. கொஞ்ச நாள் தான் இருக்க முடியும்.
அந்த இருக்கிற கொஞ்ச நாள் கூட நிஜமா இது சுகத்தை கொடுக்கிறதா என்கிறது ஒரு சந்தேகம் தான். காசோ புகழோ பதவியோ இவைகள்லாம் எப்பொழுதுமே ஒரு மனுஷனுக்கு சுகத்தை கொடுக்கறதுன்னு இல்லை. வந்த புதுச்சுல சுகத்தை கொடுக்கும். 1,00,000 ரூபாய் உங்களுக்கு வந்தது ஏன்னால் அப்பா இன்னைக்கு சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கிறோம். அதே பக்கதாத்துல இருக்கிறவங்க 1,50,000 லட்சம் வந்ததுன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு இருந்த சந்தோஷம் எல்லாம் போயிடுது. நமக்கு அவளுக்கு வந்திருக்கலாமே அப்படி. இது உங்களுக்கு 1 லட்சம் வந்தது 4 பேருக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுங்களேன், வந்து சூழ்ந்து செலவு பண்ணிட்டேன்னா அப்புறம் போயிடுது. இந்த உலகத்துல இருக்கக்கூடியதான எப்படிப்பட்டதான இன்பங்கள் இருந்த போதிலும் அந்த இன்பங்கள் எல்லாம் சாஸ்வதமானது இல்லை. ஏன்னா இந்த சரீரத்தினால்தான் நம்ம அவைகள்லாம் அனுபவிக்கணும். எந்த சுகத்தை அனுபவிச்சாலோ எந்த துக்கத்தை அனுபவிச்சாலோ அதுக்கு அனுபவிக்கக்கூடியதான கருவி இந்த உடல். ஆனா இந்த உடலானது சுகத்தை அனுபவிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு வயசு வேண்டியது. 90 வயசு ஆயிடுது, 85 வயசு ஆயிடுதுன்னு வச்சுங்களேன், ஏசி இருந்தாலும் போட்டுட்டா குளிர்றது. நல்ல சோபா இருந்தா உட்கார்ந்தா எழுந்துக்க முடியல. சில பேர் ஆத்துக்கு வந்தா நின்றுட்டே இருக்கேன் சுவாமி உட்கார மாட்டேங்கிறார். ஏன்னா உட்கார்ந்தா எழுதுகிறது கஷ்டம். இப்ப இப்படிப்பட்டதான ஒரு சரீரம் வந்தாயிடுதுன்னா அந்த சரீரத்தை வச்சுட்டு நம்ம என்ன போகங்கள் இருந்து எவ்வளவு காசு இருந்து என்ன லாபம் எப்படி அனுபவிக்கிறது? நிறைய காசு இருந்தாலும் எதையும் சாப்பிட்டாலும் ஜீரணமாகலைங்கிறார். என்ன பிரயோஜனம்? அப்ப நம்ம நன்னா பார்த்தோமையானால் இந்த உலகத்துல இருக்கக்கூடியதான வசதிகள் எல்லாம் எது நன்னா இருக்கு, எது போகங்கள் நம்ம நன்றா இருக்குன்னு நினைக்கிறோமோ அவைகள்லாம் எப்பொழுதுமே அனுபவிக்க முடியல. சில சமயத்தான் அனுபவிக்க முடியுது, சில நேரங்கள்ல தான் அனுபவிக்க முடியுது. அதுக்கு வேண்டியதான விவகாரங்கள் நிறைய இருக்கு. ஆனா இப்படிப்பட்டதான துன்பமே இல்லாதான ஒரு நிரவதிகமான சுகம் என்னைக்காவது நமக்கு வருமா அப்படின்னு பார்த்தேன். துன்பம் இது மேல வரப்படாது. எப்பொழுதுமே சுகம் கண்டினியூஸா இருக்கணும். அப்படிப்பட்டதான ஒரு சுகம் நமக்கு வாழ்க்கையில வருமா அப்படின்னு யோசனை பண்ணேன்னா அதுக்கு வழி ஒண்ணு இருக்கு. அதுதான் முக்தின்னு பேரு. அந்த முக்தியில என்ன ஆயிடுதுன்னு எந்த விதமான கர்மாவும் இல்லை. ஜென்மாந்தரத்துல பண்ணியதான கர்மாக்கள் இருந்தா தானே அதுக்கு தக்கவாறு புண்ணியமோ பாப்பமோ அதுக்கு தக்கவாறு சுகமோ துக்கமோ வரும். இதுவேல அந்த கர்மா இல்லை. கர்மாவே இல்லைன்னா சுகமே இல்லைன்னா அது என்ன சார் கல்லாட்டம் இருக்க வேண்டியதா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரலாம். இல்ல, உங்களுடைய உண்மையான ஸ்வரூபம் ஆனந்தமான ஒரு ஸ்வரூபம். உங்களுக்கு தனியா ஒரு சுகம் வர வேண்டியது இல்லை. உங்களுடைய ஸ்வரூபமே ஒரு ஆனந்தமான ஸ்வரூபம் தான். ஆகையால் தான் தூங்கி எழுந்த பிறகு எல்லோரும் என்னமா சொல்றோம், நிம்மதியா தூங்கினேன், சந்தோஷமாக தூங்கினேன். அந்த சந்தோஷமும் ஒரு நிம்மதியும் தூக்கத்துல எல்லா மனுஷியாலும் எல்லா பிராணிகளும் அனுபவிக்கிறது. அது எங்க இருந்து வந்தது? உங்க ஆத்மாவில இருந்தது. ஆனா அந்த சந்தோஷத்தையும் அந்த நிம்மதியும் என்ன பண்ணிட்டோம், மதி வந்து கெடுத்துருக்கு. காலம்புரை எழுந்ததுமே முதல்ல ஒரு டென்ஷன். எந்த டென்ஷன் தெரியுமோ, நான் அடாடா லேட்டா எழுந்துட்டோமே. ஒவ்வொரு நாளும் இதே தானே. கரெக்டா 5 மணிக்கு அலாரம் வச்சிருக்கேன்னு வச்சுப்போமே. என்ன ஆச்சுன்னு 5 மணிக்கு அலாரம் வந்ததுமே அது தலையில ஒரு அடி. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா இப்ப ஒரு 5 நிமிஷத்துல எழுந்துக்கிறோம்னு பார்த்தா காலம்புரை எழுந்துக்கிற பார்த்தா 6:05. 1 மணி நேரம் தூங்கினா சார் 5 நிமிஷம் நினைச்சேன். இப்படிதான் ரொம்ப நாளும் ஆகுது. இப்ப பாருங்க, இப்ப நம்ம என்ன பண்ணினோம், அந்த தூக்கத்துல நமக்கு எவ்வளவு ஒரு ஆனந்தம் இருக்கு. எவ்வளவு நேரம் தூங்கினாலும் ஒரு பொய் தூக்கம் ஒரு 2 நிமிஷமாவது தூக்கணும். அம்மா வந்து எழுதுக்கோன்னு சொன்னாலும் 1 செகண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு 5 நிமிடம் தூக்குறான். இப்ப அதுல அவனுக்கு ஒரு மனுஷனுக்கு ஒரு தூக்கத்துல ஒரு அன்பு இருக்கு, ஒரு ஆனந்தம் இருக்குன்னு தெரியறதா இல்லையா? எல்லாரும் சுகத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோமோ இல்லையா? அந்த சுகம் நம்மளுடைய ஸ்வரூபம். ஏன்னா அப்பொழுது சினிமா பார்த்ததுனாலயோ அல்லது வேற ஏதாவது சாப்பிட்டதுனாலயோ ஒரு சுகம் வரல. அந்த சுகமானது நம்மளுடைய ஒரிஜினல் சுகம். அது கர்மாவனால வரல. இந்த சுகம் உங்களுக்கு பர்மனண்டா இருக்கும் முக்தி தசையில. ஆகையால் முக்தி எனக்கூடியதான நிலையானது எல்லோராலையும் விரும்பத்தக்கது, விருப்பப்படக்கூடியது. அது வந்து மறுபடியும் நாளைக்கு துன்பம் வந்துடுமோ எனக்கூடியதான சந்தேகமற்றது. இப்ப நம்ம தூங்குறோம், முடிச்சுட்டு நாளைக்கு சௌக்கியமா இருப்போம், இன்னைக்கு மாதிரியே ஆனந்தமா இருப்போம்னு சொல்ல முடியுமா? என்ன வரும்னு தெரியாது. அடுத்த கணம் மனுஷனுக்கு என்ன துன்பம் வரும்னு யாராலையும் சொல்ல முடியாது. வெறும் பெரிய துன்பம் ஒண்ணும் வேண்டாம். யாராவது பக்கத்துல இருக்க இந்த ஆளுக்கு கர்வம் சார்னு சொன்னா போதும், என்ன போய் இப்படி சொன்னானேன்னு 1 மணி நேரம் அழலாம். யாரோ சொன்னது நீங்க என்ன போன வாரம் பெட்ஷீட்ல இருந்தான்
நான் வரவே இல்லை சார் கிளாஸ் எல்லாம் போய் சொல்றேன் நம்ப மாட்டேங்கிறான். இப்ப என்ன பண்றது? ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னா நம்ம மனசுல கலக்கம் வருதோ இல்லையோ, அது சீக்கிரமா போறதா? போறது இல்லை. இப்படி பல துன்பங்கள் மனுஷனுக்கு எப்பொழுதும் வரிசையா அடுக்கடுக்கா வந்துட்டு இருக்க. துன்பங்கள் எப்பொழுதும் ஒண்டியா வராது. இன்பம் தான் ஏதோ ஒண்ணு வருது ஒண்ணு போறது. ஆனா துன்பங்கள்லாம் வரும் பொழுது அடுக்கடுக்கா வருது. இப்படிப்பட்டதான துன்பங்களே இல்லாமல் இருக்கக்கூடியதான நிலை ஏதாவது ஒண்ணு இருக்கா அப்படின்னு யோசனை பண்ணீங்கன்னா அதுக்குதான் முக்தின்னு பேரை வச்சிருக்கா. இப்படிப்பட்டதான இந்த முக்தியானது வரணுமேயானால் முதல்ல என்ன வேணும்னா நம்ம இதயத்தில் இருக்கக்கூடியதான அஞ்ஞானம் ஒழிக்கணும். இதயத்துல அஞ்ஞானம் இருக்கு. எல்லோருக்கும் அஞ்ஞானம் இருக்குன்னு எப்படி நீங்க சொல்றேன்னு உங்களுக்கு ஜெர்மன் தெரியுமான்னு கேட்டா என்ன சொல்றேன்? தெரியாது. சங்கீதம் தெரியுமா? தெரியாது. பிறந்தது தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல. சங்கீதம் தெரியுமா? தெரியாது. என்ன சுவாமி அப்படியே ஆயிடுது. இப்ப எதை கேட்டாலும் தெரியாது தெரியாதுன்னு நீங்க சொல்றீங்க. இந்த தெரியாதுங்கிறது அறியாமை. நம்ம எல்லாமும் தெரியும்னு யாராவது சொல்ல முடியுமா? முடியாது. இந்த அறியாமை எத்தனை நாளா வந்திருக்கு சார்? பிறந்தண்ணில இருந்து வந்திருக்கு. பிறந்தண்ணில நான் அதை கேள்விப்பட்டதே இல்லையேங்கிற ரொம்ப பேர். இது போல ஒண்ணு இருக்கு, இந்த வேதாந்தம்னு ஒண்ணு இருக்கு என்ன அப்படிங்கிற. இத்தனை வருஷம் எனக்கு தெரியாம இருந்தா இல்லை, சின்ன வயசுலயே நான் நல்லா படிச்சிருப்பேங்கிறான். யாரு கேட்டா இப்ப மட்டும் படிக்கிறோமா? ஏதோ சரி வேற வழி இல்லை, ஒரு 10 நிமிடம் கேட்போம்னு வரமே தவிர அதுல என்ன சொல்றதுன்னு சீரியஸா எடுத்துக்கிறவா எத்தனை பேர் பாருங்க பார்க்கலாம். அப்ப என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கலைன்னா இந்த மனுஷனுடைய இதயத்துல இந்த தெரியாது எனக்கூடியதான அறியாமை இருக்கு. இந்த அறியாத்தனத்தினால்தான் பல செயல்களை பண்றான். எது பண்ணினா நன்னா இருக்குமா, எது பண்ணினா ஜெயமா இருக்குமோ என்று நினைத்து கொண்டு பல செயல்களை பண்றான். அந்த செயல்கள்னால விளைவுகள் ஏற்படுகிறது. அந்த விளைவுகள் எப்படி இருக்கு? துன்பத்தையும் இன்பத்தையும் மாற்றி மாற்றி கொடுத்து கொண்டே இருக்கு. வாழ்க்கையில கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கான். இதான் நடக்கிறது எல்லோருக்கும். குமாரா இருந்தாலும், பெண்ணா இருந்தாலும், ஆணா இருந்தாலும், குழந்தையா இருந்தாலும், வயசானவனா இருந்தாலும், காசு இருக்கிறவனா இருந்தாலும், இல்லாதவனால ஏற்படக்கூடியதான விளைவுகளுக்கு அவ தகுந்த போல சுகமும் துக்கமும் மாறி மாறி வந்துட்டு இருக்கு. இந்த ஒரு அஞ்ஞானம் அறியாம இருக்க. இந்த அறியாமை போகணும்னா என்ன பண்றது? அதுக்கு அந்த பரமேஸ்வருடைய அனுகிரகம். ஏன்னா அவருக்குத்தான் எல்லாம் தெரியும். ஈஸ்வர சர்வபூதானாம் நிதான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம் பிரம்மாதிபதி பிரம்மணோதிபதி. எக்கனாமிக்ஸ் நல்லா வரணுமா? அவர் அனுகிரகம் வேணும். காமர்ஸ் நல்லா வரணுமா? அவர் அனுகிரகம் வேணும். இங்கிலீஷ் நல்லா வரணுமா? அவர் அனுகிரகம் வேணும். வேதாந்தம் நல்லா வரணுமா? அவர் அனுகிரகம். எல்லா படிப்புக்கும் அதிபதி அவர் தான். அறிவு படிப்பு வேற, அறிவு வேற. படிச்சோம், எத்தனையோ படிச்சோம், ஸ்கூல்ல படிச்சோம், காலேஜ்ல படிச்சோம். அந்த கடைசி பரீட்சை எழுதினது அன்னைக்கு வேணும்னு மறந்து போயிடும். இனிமேல் அது உபயோகப்படாது வாழ்க்கையில. அப்படித்தானே? அந்த புத்தகத்தை கொண்டு போய் கடையில போட்டு அதுக்கு சாக்லேட் வாங்கி சாப்பிட்டு வந்தா அது ஒரு சந்தோஷம். ஏன்னாப்பா 6 மாசம் அந்த பத்திரமா ஒவ்வொரு சரஸ்வதி பூஜை இன்னைக்கு பூஜை பண்ணி வச்சோமே என்ன ஆச்சு? அதுக்கு வேற ஆயிடுச்சு. அவ்வளவுதான் விவகாரம் முழுக்க. இது படிப்பு. ஆனா அதனால வரக்கூடியதான ஒரு அறிவு நம்ம மனசுலயே இருக்கு பத்தில. அதை எப்படி உபயோகப்படுத்தணும் எனக்கூடியதான ஒரு அறிவு இருக்கு. அது இவனிடத்திலேயே இவனுக்கு இருக்கணும். அந்த செயத்துக்கு தகுந்தா போல சமயத்துக்கு தகுந்தாலும் அதை உபயோகப்படுத்தக்கூடியதான திறமை இருக்க பத்தில அது வேணும் அவனுக்கு. இந்த வித்யானது பகவத் அனுகிரகத்தினால்தான் வரும். ஆத்யா அவித்யா கிருத்ததா நிர்கதா தீது. இந்த ஆத்யா அவித்யா, ஆத்யான முதலில்லாதான அவித்யை, எண்ணிக்கைய தொடங்கியது என்று தெரியல நமக்கு. அனாதி காலமா வந்துட்டு இருக்கு நமக்கு. இந்த அவித்யானது என்ன ஆச்சுன்னா, ஹே பரமேஸ்வரா, உன்னுடைய பிரசாதத்தினால உன்னுடைய அனுகிரகத்தினால அது போயிடுது, என்னை விட்டு போயிடுது. எங்க இருந்ததுன்னா நம்ம இதயத்துலதான் இருந்தது. அஞ்ஞானத்தினுடைய இடம் என்ன? இதயம். ஏன் எங்கிட்ட இருக்கான்னு கேட்கிறேன். உங்களை கேட்டெல்லாம் உங்களுக்கு தெரியுமானா எனக்கு தெரியாதுங்கிறேன். எனக்கு தெரியாதுன்னு எப்ப நீங்க சொல்றீங்களோ அந்த அறியாமை எங்க இருக்க? என்னிடத்துல இல்லைங்கிற. எனக்கு அறிவில்லை அப்படின்னா என்னிடத்தில் அறிவில்லை. என்னிடத்தில் அறிவில்லைன்னா என்னிடத்துல அறியாமத்தான் இருக்கு. அறியாமை எங்க இருக்கு? உங்களுடைய அனுபவம் நீங்களே சொல்றேன் என்னிடத்துல இருக்கு. ஒவ்வொரு மனுஷனிடத்துலயும் அறியாமை இருக்கு. அது எங்க இருக்க? கையிலையும் காலையும் இல்ல. எங்க இருக்குன்னா இதயத்துல இருக்கு.
கடைசி வரைக்கும் உங்க இடத்துல இருக்கக்கூடியது இதயம். அந்த இதயத்துல தான் ஒரு மூலையில இருக்கு. ஆத்யா வித்யா ரித்யதா நிர்கதா தீது. அது எங்க போச்சு எப்படி போச்சுன்னு தெரியல சார். ரொம்ப நாளா இருக்கிறது ரொம்ப நாளா இருக்குமே, அது அவ்வளவு சீக்கிரமே போகாதே. பாத்திரத்துல அழுக்கு ரொம்ப நாளா இருக்க பரணையிலேயே போட்டாச்சுன்னா அதை எடுத்து தேய்ச்சா ஒரு தரம் தேய்ச்சா போகுமா? போகாது. ஒரு 10 தரம் அதை கேட்டு அதை சமீனா வச்சு தேய்ச்சு போகலன்னா அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு செங்கல் பொடி வச்சு தேய்ச்சு அது பாட்டுக்கு என்னென்னமோ பண்ணி பண்ணி பாக்குறேன். அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா போறது. அதே மாதிரி எத்தனை நாளா நம்மளுக்கு அறியாம இருக்க, சில கோடி வருஷங்களாக இருக்கு. அந்த அறியாமையில எப்ப சார் போகும் தெரியலையே அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா திவான கிரகம் வந்தா ஒரு கணத்துல போயிடும். இத்தனை நாளா இருந்தது எப்படி ஒரு நாள்ல போகும் ஒரு சந்தேகம் வரலாம். இமாலயத்தினுடைய குகைக்குள்ள இருட்டு இருக்கு. எத்தனை நாளா இருக்குன்னு சூரியன் அந்த பக்கமே போல சார்மா. குகைக்குள்ள சூரியனுடைய ஒளி போகுமா, கிரணங்கள் போகுமா? போகாது. அந்த குகையெல்லாம் ரொம்ப உள்ளூர இருக்கு. 1 மைல் உள்ள போறது குகை. அதுக்குள்ள எதுவும் போறதுக்கு வழியே கிடையாது. ஆனா ஒரு நாள் ஒருத்தர் உள்ள போனா போய் என்ன பண்ணாங்க, ஒரு பேட்டரி லைட் போட்டார். அடுத்த கணம் அங்க இருக்கிற இருட்டெல்லாம் போயிடுது சார். இத்தனை நாளா நான் இருக்கேனே, வெளிச்சவன் நீ போயிடு, நீ இங்க இருக்க முடியாது, நான் தான் இது எனக்கு சொந்தம், நான் இங்க இருப்பேன் அப்படின்னு இருட்டு சொல்லுமா? ஏன் சொல்லல? அது எவ்வளவு நாளா இருந்த போதிலும், எவ்வளவு பவர்ஃபுல்லா கும்மிருட்டா இருந்த போதிலும், அந்த வெளிச்சம் வந்ததுமே அடுத்த கணம் அது எப்படி ஓடி போயிடுறதோ அதே மாதிரி நம்ம இதயத்துல இருக்கக்கூடியதான அறியாமையானது அறிவு வந்ததுமே ஒரு கணம் மேல நிற்காது. ஆத்யா வித்யா ரித்யதா நிர்கதா தீது. அனாதி காலமா இருந்ததான அஞ்ஞானம் அறியாமை என் இதயத்துல இருந்தது எப்படி போச்சுன்னு தெரியல. நிர்கதா நிச்சேஷேன கதா நிர்கதா. ஒரு சூரிய அளவு வச்சு வைக்கிற லைட்டை போட்டதுமே அது இருட்டு. நான் ஒரு மூலையில கொஞ்ச நாள் இருக்கேனே, அதுக்கப்புறம் போறேன், ஓகே மேக்சிமம் போயிடும், ஒரு சின்ன 2 பாத்திரம் மட்டும் வச்சுட்டு போறேன் அப்படிங்கிற போல ஏதாவது வச்சுட்டு போறதா இல்லையே. எப்பொழுது வெளிச்சம் வந்ததோ அடுத்த க்ஷணம் அங்கே இல்ல, எல்லாமும் போயிடுது. அதுக்கப்புறம் வித்யா கிருத்யா கிருத்யதா ஸ்வத்பிரசாதாத். வித்யா கிருத்யா, இந்த வித்யையும் அறிவும் எங்க இருந்து வந்ததுன்னா இதயத்துல தான் இருக்கு. நம்ம ரொம்ப பேர் என்ன நினைச்சிருக்கா, நமக்கு அறிவெல்லாம் தலையில இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கோம். அதனால அறியா இல்லைன்னா தலையில எப்படின்னு அடிச்சுக்கிறோம். தலையில அடிச்சுட்டு பிரயோஜனமே இல்லை. ஏன்னா அங்க ஒண்ணுமே இல்லை. சில பேர் சொல்ற களிமண் இருக்குங்கிறார, நிஜமா அங்க ஒண்ணும் இல்லை. எங்க இருக்குன்னு இருக்கிறதெல்லாம் இதயத்துல. மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம் இந்த 4 இதயத்துல தான் இருக்கு. தெரியாம தலையில இருக்குன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா தலையில என்னதான் இருக்குன்னு ஏதோ ஒண்ணு இருக்கு. என்ன இருக்குன்னு கோஆர்டினேஷன். கண்ணு பாக்குறது என்ன சொல்றது, நாக்கு சொல்றது ரொம்ப தாகமா இருக்குன்னு நாக்கு சொல்றது. அப்புறம் கண்ணு இப்படி பாக்குறது, பார்த்தா அந்த மூலையில வாட்டர் இருக்கு, ஒரு ஜலம் இருக்கு, இது கண்ணு பார்த்தது. அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு எழுதா அங்கே போனா தீர்த்தத்தை குடிச்சா மறுபடியும் இங்க வந்துவிட்டான். இது நீங்க சாதாரணமாக நடக்கக்கூடியதான செயல், எல்லாரும் பார்க்கக்கூடியதான செயல். ஆனா முதல்ல எனக்கு தாகம் இருக்கு, நான் தீர்த்தத்தை சாப்பிடணும்னு நாக்கு தலைக்கு சொல்லி, இந்த தலை என்ன பண்ணிட்டு தீர்த்தம் எங்க இருக்குன்னு தேட சொல்லி கண்ணுக்கு ஆர்டர் கொடுத்தது. இந்த கண்ணானது தேடின விதை இந்த இடத்துல இருக்குன்னு கண்ணு சொல்லிட்டு மறுபடியும் புத்திக்கு அந்த இதுக்கு மறுபடியும் என்ன ஆச்சுன்னா அந்த புத்தியானது மறுபடியும் காலுக்கு வேலையை கொடுத்தது. எழுதுட்டு போய் எங்க தீர்த்தத்தை சாப்பிடு. கால் அங்கே போனதுமே மறுபடியும் அந்த புத்தி கைக்கு சொல்லியிருக்கேன், தீர்த்தத்தை எடுத்தாண்ட வாயில போடுங்கோன்ட்டு போட்டு விழுங்கின பிறகு மறுபடியும் இங்க வந்து உட்காருப்பா. எல்லாமே என்ன வேலை செஞ்சது? இந்த பிரெயின் வேலை செஞ்சது. புத்திங்கிறது இன்டலெக்ட், அதோட கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. இந்த ஆபீஸ் இருக்கு பார்த்தீங்களா, கார்பரேட் ஆபீஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீஸ் சொல்றேன். இதே போல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீஸ் இது இங்க நடத்தணும்னு சொல்றதுதான் தலையில இருக்கு. அது நாடி புஞ்சம், அது வந்து சென்ட்ரல் ஆஃப் ஆல் நர்வ்ஸ், நர்வ் சென்டர் தான் அங்க இருக்கிறது. ஆனா இது என்னென்ன டெசிஷன் எடுக்கிறது, என்ன எடுக்கிறதுன்னு இதயத்துல அதுதான் வர்றா. என்ன சொன்னாலும் இதயத்தை தான் சொல்றாங்க தவிர என்ன சொன்னாலும் தலையில இப்படி காட்டுறானோ இல்ல.
நல்ல விவகாரம் என்னன்னா அறிவு எங்க இருக்குதா இதயத்துல இருக்கு. நம்ம அறிவு தலையில இருக்கோம்னு நினைக்கிறோம், கிடையாது. ஆச்சாரியர் சொல்றார் வித்யா கிருத்யா கிருத்யதா ஸ்வப்ரசாதாத். கிருத்யதா இதயத்துல தான் அறிவு இருக்கு, புத்தியானது இதயத்துல இருக்கு. அது எப்படிப்பட்டதான அறிவு? கிருத்யா அழகானது. இந்த அறிவு இருக்க அதனுடைய ஸ்வரூபமே வேறு. அறியாமையினால நமக்கு ரொம்ப மனசுக்கு கவலை ஏற்படுறது. அறிந்தவர்கள் நடுவுல அறியாதவன் ஒருத்தன் இருந்தானே, ஆனால் அவன் எவ்வளவு வெட்கப்படுறான் தெரியுமா? அதாடா நமக்கு தெரியல, நம்மளோட ரொம்ப சின்னவாளா இருக்கிறவாள் ரொம்ப நல்லா படிச்சிருக்காளே, அவளுக்கு எல்லாமே தெரியுது, டக்கு டக்குன்னு தெரியுது, நமக்கு என்னதான் படிச்சாலும் வரமாட்டேங்கிறதுன்னு வெட்கப்படுறான். ஏன் சுவாமி ஏன் வெட்கப்படா? எனக்கு என்னால முடிஞ்சது நான் படிச்சேன், உங்களால முடிஞ்சது நீங்க படிச்சேன் அப்படின்னு சொல்லிக்கிறது தானே. அது இருக்கிறது, வேற வழி என்ன பண்றது என்ன? ஆனா என்ன, சில பேர் படிச்சா அதை பார்த்ததுமே ஒரு வியப்பு ஏற்படுறதோ இல்லையா, அது ஒரு சந்தோஷம் ஏற்படுறது. அந்த அறிவு இருக்கிறவாளுக்கு 4 பேர்ல பொழுது அது சொன்னதுமே டக்கு டக்குன்னு பண்ணும் பொழுது அவளுக்கே ஒரு சந்தோஷம், ஒரு ஆனந்தம், ஒரு மன நிறைவு, ஒரு நான் உயர்ந்தவன் எனக்கூடியதான ஒரு எண்ணம், இவைகள்லாம் ஏற்படுறதா இல்லையா அறிவினால? அப்ப என்ன, அதான் திருப்தியா இதயத்துக்கு பிடித்தது. அறிவானது இதயத்துக்கு ரொம்ப இஷ்டமானது. அறியாமையானது மனுஷனை அப்படியே தலை குனிய வைக்கிறது. பாருங்க சார், இவ்வளவு இருந்தால் நம்மளால முடியலையே, நம்ம பார்க்க முடியலையே, நமக்கு இதெல்லாம் தெரியலையே. சில பேர் சொல்ற அந்த சந்தர்ப்பத்துல அறியறதுக்கு எனக்கு சந்தர்ப்பம் இல்லாம போயிடுது சார். இப்ப அறிய வேண்டியதானே, இப்ப மண்டையில ஏறல சார், அப்போ ஏறல இப்போ ஏறல, ஏறாதவனுக்கு டிச்சி ஏறாது. ஆனா விவகாரம்னா முயற்சி பண்ணினா வயசானது ஒரு கட்டம் இல்லை, ஞாபகம் வச்சுக்கணும். 90 வயசானாலும் அறிந்து கொண்டே இருக்கணும்னு சொல்றது. வேதம் சொல்றது. நம்ம வாசிச்சதெல்லாம் நம்மளை விட்டு போகப்படாது, அங்கேயே இருக்கணும், மறந்து போகப்படாது. இப்ப எல்லாம் பழச்ச மறந்ததான் புரிஞ்சு கத்துக்கிறாங்கிற பட்சம் அப்படி இல்லை, எப்பொழுதும் இருந்துட்டு ஸ்ருதம்மே கோபாயா. வேதம் சொல்றது ஸ்ருதம்மே கோபாயா, நான் கேட்டதை எப்பொழுதும் காப்பாற்றி கொண்டே இரு. கேட்டது அப்படியே நம்மகிட்ட இருந்துட்டே இருக்கணும், அதை 4 பேருக்கு சொல்லணும். நம்ம நாட்டினுடைய பண்பாடு என்ன, நம்ம எதை வாசிச்சோமோ அதை மற்றவர்களுக்கு சொல்லணும். அவள்கிட்ட காசு ஒன்றும் வாங்கிவிடாது, தானா சொல்லிட்டே இருக்கணும். அவளா கொடுத்தா கொடுத்தா சரி, அவன் கொடுக்கலன்னா பகவான் ஏதோ ஒரு வழியா உங்களுக்கு அனுப்பி வைப்பார் அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயத்தில் இருக்கக்கூடியதான நாடானது காசுக்காக படிப்பை விற்கிறதில்லை. இப்படி இருக்கு. அந்த ஒரு ஆனந்தமான ஒரு அறிவு கிருத்யா அந்த அறிவானது இதயத்துக்கு வந்து சேர்ந்து இதயத்துக்கு ஒரு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியதான, ஒரு நிறைவை கொடுக்கக்கூடியதான, ஒரு சந்தோஷத்தையும் திருப்தியும் கொடுக்கக்கூடியதான ஒரு அறிவானது வந்து சேர்ந்ததையா பரமேஸ்வரா உங்களால. இந்த ஆத்யா அவித்யா, ஆத்யா அவித்யா எத்தனை நாளா இருந்தது என்று தெரியல. அப்படிப்பட்டதான மூல அவித்யானது நிர்கதா செய்து இதயத்துல இந்த நாள் இருந்தது, என்னை விட்டு போயிடுது. இப்ப என்ன, வித்யா கிருத்யா அழகான ஆனந்தமான மனுஷாளுக்கு சந்தோஷத்தை கொடுத்து வியப்பை கொடுக்கக்கூடியதான வித்யானது கிருத்யதா ஸ்வஸ்வரசாதாத். கிருத்யதா ஹிருதயத்துக்குள்ள வந்துருது. சிக்கலை அவிழ்க்கக்கூடியதான ஒரு ஞானமானது கிருத்யதா இதயத்தில் உருவாக தோண ஆரம்பிச்சிருது. அதான் கிருத்யா. கிருது அஞ்ஞானத்தை போக்கக்கூடியதானது. கிருதுன்னா அழிக்கிறதுன்னு அர்த்தம். ஹரதீதி ஹிருது, அது என்ன ஆயிடுதுன்னு அஞ்ஞானத்தை போக்கக்கூடியதான விஞ்ஞானம். நமக்கு புத்தகத்தை அப்படியே நோட்டு பண்ணினா ஒண்ணும் வராது, அதை எப்படி யூஸ் பண்ணணுங்கிற ஞானம். ஸோ வெறும் அறிவில்லை சார், விஞ்ஞானம். அந்த விஞ்ஞானமானது கிருத்தியமாச்சு. கிருத்யா கிருத்யதான்னு தேவே நித்யம் ஸ்ரீகரம் ஸ்வத்பதார்த்தம். ஹே பரமேஸ்வரா, ஸ்ரீகரம் ஸ்வத்பதார்த்தம் எப்பொழுதும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது, ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது. அப்படிப்பட்டதான சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதான உங்களுடைய ஸ்ரீகரமான பதார்த்தம் இது. பாத தாமரே பாவே முக்தேர் பாஜனம் ராஜமௌலே. ராஜமல்லே, இவருக்கு ராஜமௌலின்னு கூப்பிடுறாரு பரமேஸ்வரன். ஏன்னா ஒளிக்கின்றதான சந்திரனை தலையிலேயே வச்சுட்டு இருக்க.
இந்த டாக்டர் தான் போய் பார்த்தோம்னா தலையிலேயே ஒரு லைட் ஒன்று வச்சுட்டு இருக்காரு, நெத்தியில போட்டிருக்காரு. என்னடா அது பாக்குறதுக்கு கண்ணு காது எல்லாம் வந்தானே பாக்குறதுக்கு ஒரு லைட் போக்கஸ் பண்ற போல பரமேஸ்வரன் முதல்ல அவர் தான் ராஜமௌலே தலையில சந்திரனை வச்சுட்டு இருக்கார். ஏன் எப்பொழுதும் பிரகாசிக்க கூடியதான சந்திரனை வச்சுட்டு கேள பரமேஸ்வரா பாவே முக்தேர் பாஜனம். நீங்க என்ன பண்ற? முக்தேர் பாஜனம், முக்திக்கு வழிகாட்டக்கூடியதான உங்களை நான் என்ன பண்ணுவேன்? உங்களை நினைப்பேன், உங்களை தியானம் பண்ணுவேன். அதனாலயே போறோம் எனக்கு. ஏன்னா இவ்வளவு உயர்ந்ததான யாருடைய தியானத்தினால மனுஷனுக்கு சந்தோஷம் ஏற்படுறதோ நிறைவு ஏற்படுறதோ இருக்கக்கூடியதான துன்பங்கள்லாம் போயிடுறதோ ஆனந்தமான ஒரு நிலையை அடைகிறானோ அப்படிப்பட்டதான ஒரு சுரூபம். ஆத்யா அவித்யா ருத்யதா நித்யதா தீது வித்யா கிருத்யா கிருத்யதா ஸ்வப்பிரசாதாத் தேவே நித்யம் ஸ்ரீகரம் ஸ்வத்பதாப்தம். தன்னுடைய பாத தாமரை அதை நனைச்ச மாத்திரத்தினால ஸ்ரீகரம் எல்லா விதமான நன்மைகளையும் கொடுக்கக்கூடியது. முக்தேர் பாஜனம், முக்திக்கு கொடுக்கக்கூடியது, முக்திக்கு சாதனமா இருக்கக்கூடியதான அதை எப்பொழுதும் நான் பாவித்துக் கொண்டே இருப்பேன் அப்படின்னு பகவான் ஸ்தோத்திரம் பண்ணினார். இத நினைச்ச மாத்திரத்தினால பலமாவது அஜ்ஞானம் போச்சுன்னு சொன்னேன். அஜ்ஞானத்தோட என்ன போச்சுன்னார்? அஜ்ஞான காரியமும் போச்சு. அறியாமையினால ஏற்பட்டதான பல துன்பங்கள், அந்த துன்பங்களுக்கு காரணமான பாபங்கள்லாம் அழுது போயிடுது. பாபமானது அவ்வளவு சீக்கிரமா போகாது. பாபம் போனாலும் என்ன ஆச்சுன்னா அந்த பாபத்தோடு சேர்ந்ததான ஒரு இம்ப்ரெஷன், பாவனை, அந்த வழக்கம் போகாது. ரொம்ப நாளா சீட்டு ஆடிட்டே இருக்கோம், சீட்டு ஆடலேன்னு வச்சுட்டான். சொன்னார், எல்லாரும் சொன்னார் இந்த மாதிரி சீட்டே தொட மாட்டேன்னா எல்லாம் ஆச்சு. 10-15 வருஷம் ஆச்சு, தொடவே இல்லை. ஆனா ஒரு நாளைக்கு கல்யாணத்துக்கு போனார், ஒரு கை குறையுதுன்னாரு யாரோ ஒருத்தர். அது பரவாயில்ல, நாங்கெல்லாம் காசு வச்சு சீட்டாடலாம் வாங்கோன்னார். மறுபடியும் பூந்தாரு சார், மறுபடியும் பழசெல்லாம் ஞாபகம் வந்துருது. எல்லாம் பாருங்க, இது ஹேபிட்னு ஒண்ணு இருக்கு பார்த்தல, வழக்கம். அது மறுபடியும் வந்து சேரும். நான் பண்ணலேன்னு சொன்னாத போதிலும் ஆனா அந்த பண்ணத்தினால வந்ததான ஒரு பழைய சம்ஸ்காரம், வாசனைகள் எல்லாம் அதெல்லாம் அவ்வளவு சீக்கிரமா போகாது. நாராயணாம் இவைகள்லாம் போகுமே தவிர பாபங்கள் போகலாம். பாவத்துக்கு காரணமா இருக்கக்கூடியதான வாசனைகள் போகலாம். அது எப்ப போகும்? ஈஸ்வர அனுகிரகத்தினால ஞானம் வந்தா தான் போகும். ஆகையால் ஞானம் வந்தால் அஜானத்தையும் அஜான காரியமான வாசனைகளையும் சம்ஸ்காரத்தையும் எல்லாவற்றையும் தொடர்ச்சி எடுத்து விடுறது. அதனால அப்படிப்பட்டதான ஞானம் தான் வேணும். அந்த ஞானம் வந்ததனுடைய பலன் என்ன அப்படிங்கிறது அடுத்த ஸ்லோகம் சொல்ற. தூரிகிருதானி துரிதானி துரட்டராணி சௌபாகிய துக்க துரஹங்கிருதி துர்வசாம்சி சாரம் ஸ்வதீயரிதம் நிதராம் விபந்தம் கௌரீஜமாமிஹ சமுத்தர சக்கடாட்சைஹி துரிகிருதானி துரிதானி துரட்டராணி. நம்ம தலையில பிரம்மதேவர் எழுதியிருக்கார், இவனவன் பிறந்ததுமே என்னென்ன துன்பங்களை அனுபவிப்பான் அப்படி. இந்த பிரம்மதேவருக்கு ஏன் சார் இந்த வேலை தான்? தலையில தலை எழுதுறதுதான் இவருக்கு. அதை எழுதுறதோ ஏதோ நல்லா எழுதிட வேண்டியதானே. இவன் பாஸ் பண்ணட்டும், முக்தி அடையட்டும், சௌக்கியமா இருக்கட்டும் இப்படின்னு எழுதிட வேண்டியதானே அப்படின்னார். அவருக்கு அப்படி எழுதக்கூடியதான ஒரு சாமர்த்தியம் இல்லை. அவருக்கும் ஒரு லிமிடேஷன். எப்படி எழுதுறார்? போன ஜென்மாவில என்னென்ன பண்ணினானோ அந்த கர்மாக்களுடைய பலத்தை தான் அவர் எழுதலாம். புண்ணியம் பண்ணியிருந்தா இவருக்கு சுகம் வரும் அப்படின்னு எழுதுவார். பாபம் பண்ணியிருந்தாரு ஏன்னால் இவர் துன்பத்தை அடைவார் அப்படின்னு அவருக்கு நாங்க ரூல் இருக்கு. அப்ப என்ன அதை முதல்லயே எழுதிவிட்டார். எப்ப நீங்க பிறக்கிறப்பவே, பிறக்கிறப்ப இல்ல, பிறக்கிறதுக்கு 10 மாதம் முன்னாலேயே அம்மா வயசுல இருக்கிறப்பவே எழுதிவிட்டார். ஆகையால் உங்களுடைய தலை பாமாறும் பொழுது அங்கேயே அந்த நெத்தியிலேயே இந்த எழுத்தோடையே வந்து சேர்ந்து என்ன பண்றது? அந்த அக்ஷரங்கள் துரிதானி துரட்சராணி. அதனாலதான் பிரம்மதேவர் அப்படி தலையெழுத்தா எழுதி விட்டார் அப்படிங்கிற பட்சல. இந்த தலையெழுத்துங்கிற ஒரு கான்செப்ட் எங்க இருக்குன்னா, இப்ப மாடர்ன் டேஸ்ல டிஎன்ஏங்கிறோம். அவன் பிறக்கிறப்பவே அவனுடைய கருவிலேயே இவை எல்லாம் இருக்குங்கிறான். இவனுக்கு இன்ன தேதியில இன்ன ஜுரம் வரணும், இவர் இதனாலதான் பிராணம் போகணும், எல்லாம் அதுக்குள்ள கோடு அப்படின்ட்டான். இதை நாங்க சொன்னா நம்பல, சயின்ஸ்ல சொன்னா ஓஹோ
அவைகள் எல்லாமே முன்னாலேயே கோட் பண்ணி வச்சிருக்கும். அது என்னன்னா நீங்க சாதாரணமாக பார்க்க முடியாது. எனக்கு என்ன இருக்குன்னு நெத்தியில் அப்படியே தோலை கிழிச்சு உள்ள பார்த்து, இல்ல அது இப்ப மாடர்னா அது வந்து போட்டோ பிடிச்சு அப்படி எல்லாம் பண்ற பார்த்தீங்களா, அதெல்லாம் என்ன அந்த எழுத்து உங்களுக்கு புரியாது. டாக்டர் எழுத்து மாதிரி ஒன்னும் அவ்வளவு சீக்கிரமா ஒன்றும் முடியாது. அவ புரியலைன்னா அது எப்படி சார் பண்றது? ஆனா அதை தொடக்கிறதுக்கு வழி உண்டுங்க. அதுல அந்த தலையெழுத்து இருக்கு, அதை எழுத்து படிச்சு பார்த்தாலும் துன்பம் வருதுன்னு கவலை தானே. சில பேர் நாடி ஜோசியத்துக்கு போனாலும் சந்தோஷம் போயிட்டு வந்தோடனே போயிட்டு வந்து என்னாச்சுன்னா போயிட்டு வந்தவரை 40 பேஜ் நோட்டு முழுக்க எழுதி கொடுத்துருக்காரு. எல்லாம் செய்யுள்ள இருக்கு. அதுக்கு அர்த்தம் புரியல, மறுபடியும் நம்மகிட்டே வர இது என்ன பிராரப்தமோ அது முழுக்க எழுதிட்டு அதுல என்ன எழுதியிருக்காரு, போன ஜென்மாவை நீங்க ஒரு கோவில் கட்டினேன் நல்லா தான் இருக்கு, ஏதோ இன்னார கொண்டுட்டேன், அதுக்காக ராமேஸ்வரத்துக்கு போங்க, சீலஹோமம் பண்ணுங்க, எத்தனை 3 தடவை பண்ணணும், இப்படி எல்லாம் எழுதியிருக்கு. இவன நான் இந்த பாப்பம் பண்ணினேன் சார், என்ன கேட்டீங்கன்னா நாடி ஜோசியம் பண்ணினவரை எழுது, அவரை போய் கேளுங்க. அவருக்கு என்ன காக்கா வந்து சொன்னார், காக்கா சொல்ற ஜோசியம். ஆனா விவகாரம் என்னன்னா இப்படி எழுதினார் இப்படி இருக்கு நம்ம சொல்றோம் இல்லையா, அதை போக்க முடியுமா? அதுக்கு பிராயச்சித்தம் பண்ணினால் அந்த பாப்பம் உங்களை ஒட்டாம இருக்கே தவிர மறுபடியும் அந்த பாப்பம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஏதாவது அத்தாட்சி இருக்கா, கேரண்டி இருக்கா? ஒண்ணும் இல்லை. ஆனா எப்படி சார் அதுக்கு என்ன பண்றதுன்னு எங்க ஈஸ்வரானுகிரகம், ஈஸ்வரனை வணங்குங்க. அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா, நான் தன்னுடைய கால் கட்டவரனால எல்லாத்தையும் அழிச்சு விடுவார். பிரம்மதேவருக்கு மேல இருக்கிறவர் அவர் அழிச்சு விடுவார். துரிகிருதானி துரிதானி துரட்சராணி, துரட்சராணி எழுதலாக எழுதப்பட்டதான அக்ஷரங்களை அழித்து விடுவார். ரொம்ப பேர் சொல்றார் சார் பிராரப்த கர்மான்னு ஒரு பக்கம், அதை தவிர்க்கவே முடியாது, யாரா இருந்தாலும் அனுபவிச்சுத்தான் ஆகணும் அப்படின்னு ஒரு பக்கத்துல சொல்லிட்டே இருக்கு. ஒரு பக்கத்துல தூரீகிருதானி துரிதானி துரட்சராணின்னு சொல்றேன். என்னமா அது போக்க முடியும்? போக்க முடிஞ்சா அது பிராரப்தம் இல்ல, பிராரப்தமா இருந்தா போக்க முடியாது. ஞானம் வந்தாலும் பிராரப்தம் போகாதுன்னு வேற சில சமயத்துல சொல்லிட்டு இருக்கேன். என்ன ரெண்டும் ரைட்டு என்ன சார், அதுவும் ரைட்டு இன்னொரு ரைட்டு, போகாதுன்னு சொல்றது ரைட்டு, போகும்னு சொல்றது பரஸ்பர விருத்தமா இருந்தா அது எப்படி ரெண்டும் ரைட்டா இருக்க முடியும்? இந்த பாருங்க, அனுபவிக்க வேண்டியது அனுபவிக்க வேண்டியதுதான். ஆனா அனுபவிக்கும் பொழுது அந்த துன்பமானது உங்களை வந்து இடிக்காம பாத்துக்கிற வழி பரமேஸ்வரர். இப்ப நடந்து போறோம், நடந்து போகும்பொழுது காலில் முள்ளு தைக்கிறது, கிளாஸ் எல்லாம் தைக்கிறது, என்ன பண்றது, ரோட்ல இப்படி போட்டிருக்கா சார் அப்படின்னு கவலைப்பட்டு நம்ம தலை எழுதுங்கிறோம். ஆனா என்ன பண்ணினா அவனுக்கு ஒரு அழகான ஒரு செருப்பை போட்டு கொடுக்கும். இப்ப என்ன அதே கிளாஸ் மேலேயும் அதே முள்ளு மேலேயும் காலை வச்சார். இப்ப என்ன ஆச்சுன்னா இப்போ நடந்தா போனார், ஆனா இப்ப முள்ளு தைக்கல. புரியுதோ? அப்ப விவகாரம் என்ன ஆச்சுன்னா முள்ளு தைச்சாலும் அந்த காலில் நிக்கல, டக்குன்னு தைச்சிருந்து கீழே விழுந்துரு, தனியா விழுது. இப்படி துன்பம் வந்த போதிலும் அந்த துன்பத்தினுடைய ஒரு வேகமானது குறைக்கிறதுக்கோ அல்லது துன்பமே இதனால படாம இருக்கிறதுக்கோ பண்ணக்கூடியதான உபாயங்கள் இருக்கோ இல்லையோ லோகத்துல. நேர நெருப்புல இருந்து அப்படி பார்த்தோம்னா பழைய நாள்ல என்ன பண்ணுவோம், துணியை வச்சு பாத்திரத்தை இறக்குவான். சாமி எல்லாம் என்ன பண்ணுவேன், பழைய துணியை வச்சுட்டு இருப்பேன், அந்த தினந்தோறும் துவைப்பா. அது வேற ஞாபகம் வச்சுக்கோ. இப்ப ஏதோ ஒண்ணு வச்சுட்டு இருக்கான், ஒரு இது மாதிரி கொரோனா மாதிரி ஒண்ணு வச்சுட்டு இருக்கான், அது தேய்க்கிறதே இல்லை, பிராரப்தம். அது நேத்து முந்தா நேத்து அப்படியே இருக்கும். அங்க ஒரு துணியை வச்சுட்டு இருக்கா, அது என்ன, அது பிரம்ம மாதிரி. அச்சேத்யோ யமத ஆக்கியோயம் அக்லேத்யோ அஜோஷேவஜா. நெருப்புல போட்டாலும் அது எரியாது, ஜலத்துல போட்டாலும் அது நிறையாது. ஏன்னா அத்தனை நாள பழைய துணியை வச்சுட்டு இருக்கோம். அப்படி இல்ல, விவகாரம் என்ன ஆயிடுதுன்னா அது மாதிரி துணியை வச்சு இறக்கிட்டு இருந்தா சில நாளைக்கு. இன்னும் சில பேர் இந்த கடைகளை சமையலாங்க முதல் என்ன தெரியுமா, நான் அதை நல்லா தோச்சு காய போட்டுருவோம், மடியா இருக்கணும் நாளைக்கு. என்ன பழைய சம்பிரதாயம் வேறு, இப்ப சம்பிரதாயம் வேறு. இப்ப நாம எல்லாம் ஹோம் சயின்ஸ் வாசித்து விட்டு சமையல் கட்டுக்கு போறோம். பழைய நாள்ல ஒண்ணுமே வாசிக்காம சமையல் கட்டுக்கு போய் எல்லாம் பின்னால தெரிஞ்சுட்டாங்க வித்தியாசம். இப்படி அந்த துணியை வச்சுட்டு இருக்கிற காசை தெரியாம கீழே பொட்டிட்டுன்னு வச்சுக்கலேன். ஒவ்வொரு நாளைக்கும் என்ன மேல படாம அவ கத்துட்டு இருந்தா, எப்படி கீழே விழுந்தாலும் நம்ம மேல படாம எடுத்துட்டு வரப்ப கேர்ஃபுல்லா இருப்பா.
வேகம் வராமலோ அந்த பறக்கிறா போலயோ எப்படி சாதனங்கள் உலகத்துல நாம பார்த்திருக்கோமோ அதே போல பரமேஸ்வரன் அனுகிரகத்தினால் நமக்கு புது சாதனங்கள் ஏற்படும். ஆகையால் துன்பமோ வந்தாலும் அந்த துன்பம் உங்களை தாக்க விடாது. இலையில போடுற வரையும் இலையில போடுற பதார்த்தத்தை போடாதேன்னு சொல்லப்படாது. ஆனா அதை உட்கொள்றது உட்கொள்ளாம இருக்கிறது உங்க கையில தானே இருக்கு. உமக்கு வயர்ல எவ்வளவு இடம் இருக்கோ அவ்வளவுதானே உட்கொள்றீங்க. நிறைய போட்டுவிட்டான்னு நிறைய சாப்பிட முடிகிறதோ இல்ல. நம்ம விவகாரம் எல்லாம் சாப்பிட்டது எல்லாம் ஆனது போட்டது எது உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ அதை மட்டும் எடுத்து சாப்பிடணும். எல்லாம் அதுதான் தயிர் பச்சடியை முதல்ல சாப்பிட்டோம் சார். ஏண்டாப்பா தயிர் தானே முதல்ல சாப்பிடும், லாஸ்ட்ல தானே சாப்பிடணும். எனக்கு பிடிக்குது இல்லவா, என்ன பண்றது, அதை எடுத்து முதல்ல போட்டுனா அப்படி வந்த பிறகு அதை நாம எப்படி உட்கொள்றது எனக்கூடியது நம்ம கையில இருக்கு. அதே மாதிரி இந்த பரமேஸ்வரன் என்ன பண்றது, எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுத்தப்ப எதை நீங்க வேணுமோ அதை எடுத்துக்கிறான். மீதி எல்லாம் என்ன அதுக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்லாம பண்றாரு. அது போல உங்களுக்கு சகாயம் பண்றாரு. ஒரு இக்கிரதானி துரிதானி துரட்டராணி அந்த ஈஸ்வரானுக்கிராம் இல்லாத போனா நமக்கு இதுதான் நல்லது என்று கருதி நான் போட்டுக்கிறேன். அது துன்பத்தை கொடுக்கிறது. என்னமோ புதுசா இருக்கே ஸ்வீட் பச்சடி மாதிரி இருக்கேன்னு எடுத்து வாயில வச்சிருந்தான். அது என்னடா ஆந்திரால போனா அந்த மிளகா பச்சடி கண்ணுல ஜலம் வருது, என்ன பண்றதுன்னு தெரியல. என்ன ஸ்வீட் பச்சடி நினைச்சேனே, அதுக்காக தான் முன்னால பாக்கிறோம். நமக்கு தெரியாம ஒண்ணு இன்னொன்னு ஆயிடும். அது மாதிரி பரமேஸ்வரனுடைய அனுகிரகம் இருக்கவே அவர் என்ன பண்றாரு, பிராரப்த கர்மாவனால வந்த போதிலும் அதை உங்களை அப்ப தாக்காமலோ இல்ல அதனுடைய வேகமானது குறையும்படியோ பண்றாரு. துரிதானி துரிதானி துரட்டராணி தௌர்பாக்கிய துக்க துரஹங்கிரதி துர்வதாம்சி. தௌர்பாக்கியம், இந்த தௌர்பாக்கியம்னு என்ன, பேட் லக்னு சொல்றேனோ இது. இந்த பேட் லக் இருந்தா அது உங்களை அஃபெக்ட் பண்ணாம பாக்குறார். துக்கம் துன்பம் வந்தால் அந்த துன்பமானது உங்களுக்கு மேல வராம பாக்குறார். அதே போல துரஹங்கிரதி துர்வதாம்சி, தீர்த்தத்தை எழுத்துன்னு மேல விடுறா போல பிரார்த்த கர்மா இருக்கு. என்ன பண்ணினா கரெக்டா அந்த சமயத்துல யாரோ ஒருத்தர் வந்து ஒரு விஷயத்தை கொடுத்தார். அதை கையில வச்சுட்டு விழுந்தா அது மேல விழுந்தது. உங்க மேல விழுந்து உங்களுக்கு கொப்பளம் ஏற்பட வேண்டியதான பிராரப்த கர்மா இருந்தால் 1000 ரூபாய் பொருள் உங்க மேல கொடுத்து அது மேல விழுந்து அந்த பொருள் கெட்டு போச்சு. இவன் அப்புறம் கவலைப்பட்டான், 1000 ரூபாய் பொருள் போச்சு. 1000 ரூபாய் பொருள் போனா பொழுது அது உங்க வயசுல விழுந்ததுன்னா 1000 ரூபாய் டாக்டர் கொடுத்துருப்பேன், அதோட வலியும் அனுபவிச்சிருப்பேன். எது தேவையில்லைன்னா பொருள் போச்சுன்னு மனக்கவலை உள்ளதான். ஆனா வலிங்கிறது உங்களுக்கு போச்சு, 1000 ரூபாய் செலவாக ஒன்னா போயிடுது. அதே மாதிரி தௌர்பாக்கிய துக்க துரஹங்கிருதி துர்வதாம்சி, எல்லாத்த விட ரொம்ப மனுஷனுக்கு துன்பத்தை கொடுக்கறது என்ன தெரியுமா, துரஹங்காரம். நான் எனக்குடையதான எண்ணம். யாராவது ஒருத்தர் ஒரு வார்த்தை சொன்னா அந்த வார்த்தையினால எவ்வளவு கஷ்டப்படுறா தெரியுமா, நீ மட்டும் தேவதையா உனக்கு இப்படித்தானே அப்படின்னு அவளை வைக்கிறான். இவன் விஷத்தினால அவளுக்கு இதை விட கோபம் ஜாஸ்தி ஆயிடுது. அந்த கோபம் ஜாஸ்தியான மறுபடியும் துன்பம் ஜாஸ்தி ஆயிடுது. அதனால என்ன பண்றாரு பரமேஸ்வரன், உங்களுக்கு அகங்காரத்தை குறைச்சிடுறாள். யாராவது வச்சாலா, சரி நமக்கு இன்னைக்கு இந்த பாபம் இருந்தது, இந்த வார்த்தையை கேட்க வேண்டியதான பாபம் இருந்தது, இதோட போச்சு அப்படின்னு சாந்தமார்கள் வாய போட்டு இருக்கு. நீங்க பேசாததுனால என்ன ஆயிடுச்சுன்னா அதுக்கு அடுத்ததாக கோபம் வரலை. அப்படி இல்லாத போனால் என்ன ஆயிடும், துரகங்காரம் ஜாஸ்தி ஆயிடும். இப்ப என்னாச்சு, பகவான் என்ன பண்ணினார், பரமேஸ்வரன் உங்களுக்கு அகங்காரத்தை குறைச்சார், நம்ம கர்வத்தை குறைச்சார். கர்வம் குறைச்சதுனாலே 90% இந்த ப்ராப்ளம் போயிடுது. நிஜமான படிப்பு வந்தா அகங்காரம் போகும், நிஜமான படிப்பு வந்தா வினயம் போகும். இந்த பொய்யான படிப்பு வந்தது ஏனால் கர்வம் தான் ஜாஸ்தியா இருக்கும். பேருக்கு பின்னால ஒரு 50 டிகிரி போட்டுக்கிறார் பாருங்க. தெரியணுமா, டாக்டர்கிட்ட போறேன் நம்பித்தானே போறேன். இந்த டாக்டர் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணாரா, இங்கிலாந்துல பாஸ் பண்ணாரா, ஏதாவது நம்ம பாக்குறோமா, அந்த போர்டே கவனிக்கிறது இல்லை. ஒரு நம்பி இவர் நல்ல வந்து யாரோ ஒருத்தர் சொன்னார், அவர்கிட்ட வாங்கினா மருந்து 2 மாத்திரை சரியா போயிடுது. 10 மாத்திரை எழுதி கொடுத்த 2 மாத்திரை போட்டுட்டா 3ஆவது மாத்திரை கிழமையில டோட்டலா போயிடுது. சந்தோஷமா சொல்றாரு, 8 மாத்திரை காசு கொடுத்துருக்காரு, போனா போறதுன்னு குப்பையில போட்டார். ஆனா என்னடா மனசுல ஒரு சந்தோஷமா போறாரோ பாஸ் ஆளுக்கு அந்த டாக்டர் அவர் கைராட்சின்னு கையில ராட்சியா இருக்க. ஜோசியர்னா கையில ராசி சக்கரம் வச்சுட்டு இருக்காரு, சொல்ற கை ராசியா இருந்துட்டு இருக்காரு அப்படின்ட்டு. அவர் என்ன படிச்சாரு, ஏதாவது நம்ம ஞாபகம் இருக்கா, ஏதாவது பாக்குறோமா இல்ல. ஆனாலும் பேருக்கு பின்னால இத்தனை டிகிரி எதுக்கு சார் போட்டு
பண்ணிட்டே இருக்க. மனுஷால பார்த்தேன்னா இவர் இவ்வளவு படிச்சாராங்கிறே அறிவில்லாம் நமக்கு தெரியாது. அப்படின்னா வித்யாததா வினயம் வினயாத்யாதி பாத்திரதா. வித்யா ததாதி வினயம். ஒரு மனுஷனுக்கு வித்யானது என்ன பண்றது? அடக்கத்தை கொடுக்கிறது. அடக்கம் வந்ததுனால் அவன் எல்லா நல்ல காரியத்துக்கும் பாத்திரம் ஆகிறான். பாத்திரம் ஆகிறதுனால அவனுக்கு சுகமும் பணமும் தேடிட்டு வருது. இவன் எனக்கு வேணும் அவனை கொடுங்கன்னு கேட்கறதே இல்லை. ஜனங்களுக்கு சகாயம் பண்ணிக்கொண்டே இருக்கான். காசு தானா பகவான் கொடுத்துட்டே இருக்கார். இப்படி இந்த வினயம் இருக்கு. அது வரணுமையானால் ஈஸ்வரானுகிரகம் வரணும். இல்லாத போனால் படிக்க படிக்க நான் தான் உயர்ந்தவன் எனக்கூடியதான கர்வம் வந்துடும். கர்வத்தினால துன்பங்கள் வரும். ஆகியால் துர்பாக்கிய துர்கதுரஹங்கிருதி துர்வசாம்சி இதெல்லாம் தூரித்தானே. துன்பம் எட்டி போச்சு, பேட் லக் எட்டி போச்சு, அகங்காரம் எட்டி போச்சு. இது மேல மனுஷர்கள் யாரும் வெய்யறது இல்லை. உங்கள்கிட்ட காசு இல்லை, உங்களை கண்டா 4 பேருக்கு பிடிக்கல, என்ன பண்ணுவாங்க? எல்லாருமே உங்களை வச்சுட்டே இருப்பாங்க. ரோட்ல பண்ண அதை போயிட்டே இருக்கு பாத்தியா, அப்படியே சொல்றது. மனுஷன் உயிரோட அது போறது பாத்தீங்கன்னா இப்படின்னு வெய்ய ஆரம்பிச்சு விடுவான். ஆனா விவகாரம் என்னன்னா இந்த பாலிட்டிஷியன்ஸ் எல்லாம் எல்லாரும் வாய்க்கு வந்தபடி வெய்யறான் பார்த்தா. இன்னும் அதுலயே இருந்துட்டு காசு அப்படி பண்றது என்ன. ஆனா விவகாரம் என்னன்னா ஒரு வார்த்தை வச்சா மனசுக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கு. இப்படி இந்த வெப்பே உங்க காதலே விழாதான் உங்களை யாரும் வைய மாட்டான். துர்வசாந்தி துரிகிருதானி. இவைகளுக்கெல்லாம் மூலமா இருக்கக்கூடியதான யாதொரு பாப்பம் உண்டோ அந்த பாப்பமும் இவனை விட்டு போச்சு. துரிகிருதானி துரிதானி. அதனால துரக்ஷராணி. பரமேஸ்வரன் பிரம்மதேவர் எழுதினதான எல்லா விதமான துன்பங்களும் எல்லா விதமான தலையெழுத்துகளும் கெட்ட தலையெழுத்தெல்லாம் போயிடுது. கெட்ட தலையெழுத்து போனாலே போதும், நல்லது தானா ஓடி வருதுன்னு. இதெல்லாம் சிவபிரசாதத்தினால போச்சு. பகவன் நாமா சொன்னா ஹரான்னு 2 நாமா, சிவான்னு 2 எழுத்து. இதை சொன்னா என்ன பலம்னு கேட்டீங்கன்னா இதான் பலம். துரிகிருதானி துரிதானி துரக்ஷராணி சௌர்பாக்ய துர்கதுரஹங்கிருதி துர்வசாம்சி சாரம் ஸ்வதீய ஜரதாம் நிதராம் பிபந்தம். அதோட இல்ல. இப்ப என்ன ஆச்சுன்னா ஒரு பலமும் இத்தனை பலமும் வந்த பிறகும் பகவானுடைய அந்த லீலைகள்ல அந்த கதையை கேட்டுட்டே இருக்கான். திருவாசகம் படிச்சுட்டே இருக்கான். என்ன சுவாமின்னு அந்த பகவானுடைய உயர்வை பத்தி சொல்லிட்டே இருக்க. சிவஸ்தோத்திரங்கள் படிச்சுட்டு இருக்கான். பாதாதி கேதாந்த ஸ்தோத்திரம், கேதாதி பாதாந்த ஸ்தோத்திரம். அந்த பரமேஸ்வரனை பத்தி அவருடைய லீலைகள், மார்க்கெட்டைய லீலை, ஆலாஹல லீலைகள் அப்படின்னு ஒவ்வொன்றும் படிச்சுட்டே இருக்கான். சார் ஏன் படிக்கிறான்? அதனால எது லாபமும் தெரியல. இருந்தாலும் எனக்கு என்ன மனசு நிம்மதி ஏற்படுறது. ஏதோ இந்த புத்தகம் அந்த புத்தகம் படிச்சு மனசுல கவலை உண்டு பண்றதை விட டிவியை பார்த்து மாமியார் மாட்டு பொண்ணு சொன்ன நீ வசதியா நான் வசதியா அப்படின்னு எந்த டிவி சீரியல்லையும் ஆரம்பிச்சதும் முதல்ல என்னன்னா நீ வசதியா நான் வசதியா இப்படி சண்டை போட்டுக்கிறது ஒருத்தருக்கு. பேய் பொம்மை இதெல்லாம் வரிசையே சொல்லி அதையே பார்த்துட்டே இருக்கானோ இல்லையா. ராத்திரி தூக்கத்துலயும் பேய் தான் கனவு வரும். அதையே பார்த்துட்டே இருக்கலையானா விவகாரம் என்னடா ஆச்சுனர். அப்படி இல்லாமல் மனுஷனுடைய ஒரு மனசுக்கு ஒரு நிம்மதியை கொடுக்கறது பார்த்தேன்னா சாரம் எது சரித்தம். உங்களுடைய திவ்யமான ஒரு சரித்தம். எத்தனை சரித்தங்கள் கேட்க கேட்க எத்தனை தான் படிச்சாலும் திகட்டலையே. ராமாயணத்தை பல முறை படிச்சோம், என்ன திகட்டுறதா தெரியாதா? ஒவ்வொரு இன்சிடென்ட்டும் தெரியும். இருந்தபோது அது படிச்ச ஒரு ஆனந்தம், ஒரு சந்தோஷம், ஒரு மன நிம்மதி அப்படின்னா எழுதப்பட்டிருக்கு புத்தகங்கள். இந்த புராணங்கள்ல எல்லாம் எப்படி இது தெரிஞ்சிருந்தாலும் அதை படிச்சா ஒரு மன நிம்மதி ஏற்படுறதோ இல்லையா. அப்படி சாரம் ஸ்வதீய சரிதம் நிதராம் பிபந்தம். எப்பொழுதும் குடித்து கொண்டே இருக்கான். கேட்கலையா, காதால குடிச்சுட்டு இருக்காரா. நிதராம் பிபந்தம். ஏன்னா நம்ம பற்றக்கூடியதான எல்லா காரியங்களையும் ரொம்ப சுலபமான காரியம் என்னன்னா குடிக்கிறது. கடிச்சு சாப்பிடுறான் பாருங்க. சாக்லேட்டை தப்பி சாப்பிடுறான். ரொம்ப சிரமமா இருக்கு. 4 சாக்லேட் 5 அதுனா வேண்டாம் இப்பங்கிறோம். அதே சீடு முறுக்குனர் பல்லு ரொம்ப தகரா சார் வயசாயிடுத்து வேண்டாம். பாட்டிய மன்னர் உரலை கையில வச்சுட்டு இருக்க அது இடிச்சு சாப்பிடுறான். அத பால்ல போட்டு இடிச்சு சாப்பிடுறான். ஆனா இந்த கட்டம் எல்லாம் ஒண்ணும் இல்லை. பால் பாயசத்தை அப்படியே குடிச்சிடுறோம் இல்லையா. அப்ப என்னாச்சு, அது விட்டுடா. எவ்வளவு வயசானாலும் என்ன ஆனாலும் அது குடிக்கிறது எப்படி சுலபமா இருக்கோ அதே மாதிரி சிவனுடைய கருணாமிருதத்தை அப்படியே காது வழியாக கேட்டுட்டே இருக்கு. சிவலீலாமிருதம், சிவகர்ணாமிருதம் இப்படின்னு பகவானுடைய நீலைகளை நிதராம் பிபந்தம் விடாம சாப்பிட்டு இருக்கேனப்பா
முடிச்சுட்டு இருக்கேன். கிரீட கௌரீட மாமிஹ சத்குட சமுத்தர சத்கடத்தை கௌரீட மாமிஹ சமுத்தர. இந்த சம்சாரத்துல கஷ்டப்பட்டு இருக்கேன், இது மேல தூக்கி விடுங்க. வேற ஒண்ணும் கேட்கல, மேல தூக்கி விடுங்க. இந்த கவலைகளை விட்டு ஏதோ மனசுல ஏதோ துன்பம் வந்துட்டே இருக்கு, இந்த துன்ப கடல்ல இருந்து என்ன தூக்கி விடுங்க. மாமுத்தர சத்கடத்தை. இது என்ன, நதியில வேகத்துல அடிச்சுட்டு போயிட்டே இருக்க, அவரை புடிச்சு இழுக்கணும்னா ரொம்ப கஷ்டம். ஏன், அந்த வேகத்துல நல்லா நீச்சல் தெரிஞ்சிருக்கணும். அங்க நீங்க விழுந்தீங்கன்னா அதுல வந்து முதலிய பதார்த்தங்கள் வராம இருக்கணும். அதை புடிச்சு உள்ள இழுக்கணும்னு நீங்க அவனை பிடிச்சது அவரோட பிள்ளைங்களும் சேர்ந்து போயிட்டே இருந்தா தகராறாகும். ஆனா அவைகள்லாம் இல்லாம இருக்கணும். அப்படின்னு என்னென்ன, நீங்க வந்து என்ன கீழே விழுந்து சம்சாரத்துல விழுந்து நீங்க ஒன்றும் பண்ண வேண்டாம், நீங்க பார்த்தா போறோம். சத்கடாட்சை. அந்த பகவானுடைய கடாட்சமானது, அவருடைய கடக்கன் பார்வையான நமக்கு மேல விழுந்ததுமே நமக்கு இத்தனையும் சரியாயிடுறதா. ஆகையால் முன்னால என்ன வேணும், பகவானுடைய அனுகிரகம் வேணும், பகவானுடைய ஒரு கடாட்சம் நமக்கு மேல விழணும், அவருடைய பார்வை விழுந்தா போதும் எல்லா துன்பங்களும் நம்மளை விட்டு போயிடும். ஆகையால் துரிகிருதானி துரிதானி துரக்ஷராணி. என்னென்ன துரக்ஷரங்கள் கெட்ட தலையெழுத்து எழுதிருந்தாலும் அத்தனையும் அதுக்கு காரணமான பாபங்களும் துரிகிருதானே, அது எட்டி போயாச்சு. அதோட மட்டுமல்ல, தௌர்பாகிய துக்க துரஹங்கிறது துர்வகாந்தி. தௌர்பாகியம் கெட்டதான ஒரு அபிப்பிராயம், பேட் லக், அதெல்லாம் போடும். துக்கங்கள் துரஹங்கிறது அகங்காரம், அகங்காரத்திலேயே துரஹங்காரம், அனாவசியமான ஒரு அகங்காரம். நம்ம எதையும் சாதிச்சு விடல, ஆனா எனக்கும் சமானமா இருக்க அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கிறதுல துரஹங்கிறது துர்வகாந்தி. அதே போல என்னுடைய ஒரு வெசவுகள்லாம் நம்ம காதுல விழாம இருக்கணும். துர்வகாந்தி. இது விழாம இருக்கிறது, இந்த துன்பங்கள் போறதுங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னென்ன, சாரம்வதீய சரிதம், உங்களுடைய திவ்யமான சரிதம். அதான் உலகத்துல வேத சாரம். வேதங்களுடைய சாரம் என்ன, அந்த பரமேஸ்வருடைய ஒரு பகவானுடைய ஒரு அனுகிரகம், பகவானுடைய ஒரு கதைகளை கேட்கறது. அதை சொல்லத்தான் வேதம் வந்திருக்கு. இந்த ஜன்மாவில் உங்களுக்கு எந்த விதமான துன்பமும் இல்லாம இருக்கணுங்கிறதுக்காகத்தானே வேதம் ஒரு வழியை கொடுத்திருக்க. ஆகையால் இந்த வேத சாரமா இருக்க கொடுக்கிறான ஸ்வதீய சரிதம் நிதராம் விபந்தம். இனிமேல அதையே நான் விட்டுக்கொண்டே இருக்கேன். கௌரீசா, அம்பாளுக்கு அதிபதி. ஆகையால் கௌரீசா, அம்பாள் ஆனந்த விக்கிரகா. அந்த ஆனந்தமா இருக்க கொடுக்கிறான தாங்கள் ஹே கௌரீசா மாமிஹ சமுத்தர சத்கடாட்சை. இந்த அழகான இந்த கட்டாட்சங்கள்னால என்ன காப்பாத்துங்கோ காப்பாத்துங்கோ அப்படின்னு விசேஷமாக பரமேஸ்வர பக்திக்கு பலத்தை சொன்னார். முதல்ல பலமானது மோட்சத்தை சொன்னார். இப்பொழுது இந்த வாழ்க்கையில நம்ம அனுபவிக்கிறதுக்கு வேண்டியதான விஷயங்கள்லாம் சொன்னார். சொல்லிவிட்டு என் மனசானது ஒரு இடத்துல நிலைய பெறுவதற்காக வழி என்ன அப்படிங்கிறது பரமேஸ்வரன் மனசுல தியானம் பண்றதுனால ஏற்படக்கூடியதான சுகத்தை சொல்ல போற.